திருமாவளவன் அவர்கள் வந்து கவினோட பேரண்ட்ஸ் அழைச்சிட்டு சட்டமன்றத்தில் வந்து ஸ்டாலின் அவர்களை ஒரு சந்திப்பு ஒன்று நடத்தினார். தைரியமா இருக்குன்னு ஸ்டாலின் அவர்கள் அந்த பேரண்ட்ஸுக்கு வந்து என்ன தைரியமா இருக்கணுமா? நீ தைரியமா இரு, உன்னை 4 நாள்ல உன் பிள்ளை திரும்ப வந்துடுவான்றாரா? நம்ம பிள்ளை போயிட்டான். சே, இதை வந்து இந்த படுகொலையை நிறுத்துவதற்கு ஒரு சிறப்பு சட்டம் இருந்தால் இந்த மாதிரியான விஷயங்கள் நடக்காதுன்னு எல்லாரும் சொல்றாங்க. எஜமா என் புள்ள போனாலும் பரவாயில்ல, அடுத்த வீட்டு புள்ள இந்த மாதிரி போகக்கூடாதுன்னு ஒரு சட்டத்தை போட்டாருன்னு தான் ஆறுதல். நீங்க கவின் குடும்பத்தை பொறுத்த வரையும் பணம் அவங்களுக்கு இதுக்கு ரோடு அப்படிங்கிறது சாலை எல்லாத்தையும் மறைச்சிக்கிட்டு பிரச்சாரம் பண்றதுக்கு உண்டான ஒரு இடமா? சரி, மற்றவங்க எங்க வானத்துல பண்றாங்க? எல்லாருமே பண்றதை தான் சொல்றேன். அப்புறம் ரோட் ஷோங்கிற பேர்ல எல்லாரும் பண்றதை தான் நான் சொல்றேன். இதுல எடப்பாடியார் தான் நொட்டுறாரா? எல்லாரும் அப்ப எடப்பாடி பண்ணா தவறு இல்ல, மத்தவங்க பண்றது தவறு பண்றது சரியா? அப்போ அதிகபட்சமா இங்க குறுக்கிட்டுனா மாடு மட்டும்தாங்க. ரோட்ல திடீர்னு ஏதாவது ஒரு மாடு கெடுவோன்னா தான் உண்டு. அதுக்கு தான் நீங்க அடிக்க ஒரு போலீஸை நிப்பாட்டி வச்சிருக்கீங்க. எதுக்கு வந்து ஒரு பிரதமருக்கு உண்டான அந்த அந்த கான்வாயை பார்த்தோம்னா இதில் பிரதமர் இருக்கிறாரா சிஎம் இருக்கிறாரான்னு தெரியாத அளவுக்கு அதே மாதிரி ஒரு டைட் செக்யூரிட்டி கான்வாய் எதுக்கு வைக்கிறீங்க? கண்ணுக்கு தெரிஞ்சு நாம் இந்த தேர்தல் அறிக்கைக்குள்ளே கூட போவோனாங்க. எல்லாருக்கும் பொதுவான ஒரு விஷயம், 2 மாத கரண்ட் பில்லை 1 மாதமாக ஆக்குறேன்னு சொன்னாங்களா வாக்குறுதி? இது எல்லாரையும் பாதிக்கும்ல. என்ன 2 மாதம் கரண்ட் பில்லை 1 மாதம் ஆகிறேன்னாங்க, ஒன்றும் ஆக்கலைன்னா ஆமாங்க ஆக்கலை அப்படின்னு சொல்லுவாங்கள்ல. அப்போது இந்த அரசால் சொல்லப்பட்ட அந்த வாக்குறுதிகளை இவங்க என்ன சொன்னாங்க, என்ன செஞ்சாங்க அப்படின்னு எடப்பாடியார் எடுத்து வைக்கிற போது அது ஒரு பெரும் வரவேற்பை பெறுது. கரெக்டாக தான் சொல்கிறாரு மனுஷன். எப்பா இவங்களே பரவாயில்ல பொழுது அப்படின்ற ஒரு எண்ணம் வந்த உடனே, இந்த பெருந்திரள் கூட்டம் வந்த உடனே இவங்க அதுக்கு முதல்ல தன்னுடைய மகனை முதலமைச்சர் வேட்பாளராக முன்னிறுத்துவதற்கு ஒரு திட்டம் இருந்து அவர் அங்கங்கே போனாங்க வந்தாங்க. பட் ஆனால் அது ஒன்றும் பெருசாக ஒர்க் அவுட் ஆகலை. இவரும் அதுக்கு செட் ஆகலை. நம்ம துணை முதல்வரும் அதுக்கு வந்து இன்னும் ஃபிட் ஆகலை. அதுக்குள்ளே வந்து அவர் எங்கே ரியல் ஒன் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மளுடைய நேர்காணலுக்கு புரட்சி தமிழகம் மற்றும் வழக்கறிஞர் திரு ஏர்போர்ட் மூர்த்தி அவர்கள் இணைஞ்சிருக்காங்க. சார் வணக்கம், எப்படி சார் இருக்கீங்க? நல்லா இருங்க சார். நேற்று திருச்சி துறையூர்ல எடப்பாடி அவர்களுடைய சுற்றுப்பயணத்தினுடைய ஒரு பகுதியா பிரச்சாரம் வந்து நடந்துகிட்டு இருக்கு. அந்த பிரச்சாரத்தின் நடுவில் ஒரு ஆம்புலன்ஸ் வந்து போறதுக்கு வழி விடுங்க அப்படின்னு சொன்னதுக்கு அங்க இருக்கக்கூடிய அதிமுக தொண்டர்கள் எல்லாருமே ஆம்புலன்ஸை அடிச்சு, அதாவது அந்த அந்த ஆம்புலன்ஸை டிஸ்டர்ப் பண்ற மாதிரி எதுக்கு தள்ளுமுள்ளுகள் நடந்து அது வந்து ஒரு பிரச்சனைக்குரிய ஒரு விஷயமா மாறி இருக்கு. அந்த ஆம்புலன்ஸ் டிரைவர்கிட்ட கேட்கும் போது வந்து அவசரம் என்று சொன்னதுனாலதான் நாங்க வந்து அங்க சைட்ல போனோமே தவிர மற்றபடி எடப்பாடியினுடைய பிரச்சாரத்தை கெடுக்கணுங்கிற எந்த நோக்கமும் இல்லை அப்படிங்கிற மாதிரி. இது முதல் முறை கிடையாது, ஏற்கனவே ஒரு தடவை நடந்திருக்கு. இது அதனுடைய தொடர்ச்சியா இருக்கு. இதுல என்ன ஒரு கேள்வி அப்படின்னா, எடப்பாடி அவர்கள் ஒரு ஆம்புலன்ஸ் போறதுக்கு இந்த மாதிரி வர்றப்போ இந்த அளவுக்கு கோவப்படணுமா அப்படிங்கறதான் ஒரு கேள்வியா இருக்கு. இல்லை, இதுக்கு முன்னாடி ஒரு 2-3 தடவை நடந்திருக்கு. அந்த தடவையும் இந்த ஆம்புலன்ஸ்ல பேஷண்ட் யாரும் இல்லை போறாங்க. பேஷண்ட்டை பிக்கப் பண்றதுக்காக எம்டியா போய் தாங்க பேஷண்ட்டை பிக்கப் பண்ணணும். ஒரு முறையும் அந்த கூட்டத்து நடுவில் எம்டியா தான் போகுமா ஆம்புலன்ஸ்? அப்ப பிளானிங் ஏன் ஒரு தடவையாவது பேஷண்டோட அனுப்பக்கூடாதா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கா இல்லையா? அதாங்க, இப்போ எல்லா தடவையுமே ஒரே சிச்சுவேஷன் இருக்காது இல்ல. இல்ல, எப்படி கோஇன்சிடென்ட்டா 2-3 தடவை இதே மாதிரி நடக்குது அப்படிங்கறத பேஷண்டே இல்லாத ஆம்புலன்ஸ் வருது. இது வந்து திமுகவுக்கு ஒன்றும் இது புதுசு இல்லைங்க. எம்ஜிஆர் கட்சி ஆரம்பிக்கப்பட்ட போது அப்போல்லாம் உங்களுக்கு தெரியல, இந்த நோட்டீஸ் தான் கொடுப்பாங்க. இந்த மாதிரி வந்து சோஷியல் மீடியாக்களோ இல்லை மிஞ்சி போனால் அப்போ அந்த மைக்கில் கட்டி அனௌன்ஸ் பண்ணுறது கூட இல்லை. இந்த சினிமா விளம்பரம் மாதிரி ஒரு வண்டி வரும், இன்றைக்கு வந்து இந்த இடத்துல பேசுகிறாருன்னு சொல்லிட்டு துண்டறிக்கை கொடுப்பாங்க. அந்த துண்டறிக்கையை வந்து பிடிங்கின்னு ஓடுறாங்க திமுககாரங்க. அதுக்கப்புறம் கூட்டத்தில் வந்து இந்த பாம்பு விடுறது அந்த மாதிரியான வேலையெல்லாம் இப்போ நடக்கிறதா சொல்லுவாங்க. வந்து கலவரம் பண்ணுறது போகிறது, இந்த மாதிரி பாம்பு விட்டு பாம்பு கூட்டன்றது, அந்த மாதிரியான சின்ன சின்ன வேலைகளை இவர்களுக்கு வந்து அந்த காலத்தில் செய்வாங்க. உங்களுக்கு தெரியும், உலகம் சுற்றும் வாலிபன் படம் ஒரு திரைப்படம். அந்த திரைப்படம் வந்தால் அதனால் எம்ஜிஆருக்கு வந்து இன்னும் கூடுதலான செல்வாக்கு. அங்கே வந்து மக்கள் வந்து உள்ளே போய் நின்று அவர் சில சமிக்கைகளை அதில் காட்டுவார் என்ற அடிப்படையில் அந்த படத்தை எவ்வளவோ ட்ரை பண்ணி அதெல்லாம் நிப்பாட்ட செஞ்சாங்க. அது ஒன்றும் திமுகவுக்கு ஒன்றும் புதுசு இல்லை. இப்போல்லாம் வந்து இப்போ நாம் தமிழர் மேடைகளில் அவங்க பண்ண அவங்க கருத்தை அவங்க சொல்கிறாங்க. சரக்கை போட்டு டைரெக்டாக மேடையில் ஏறானுல்ல, அப்படி ஒன்று நடக்குது.
இப்போ நாங்கள் கூட இப்போ கூட்டம் நடத்துகிறோம், மாவட்டத்துக்கு மாவட்டம் பறையர் சாதி பற்றும் பிரசாதி நட்பும்னு ஒரு அரங்கத்தில் கல்யாண மண்டபத்தில் உள்ள கூட்டம் நடத்துகிறோம். அதற்கு வந்து விசிகா வந்து தொடர்ந்து இந்த மாதிரி இவங்க கூட்டம் நடத்தினா சட்டம் ஒழுங்கு பாதிக்கப்படும் அப்படின்னு போலீஸில் புகார் கொடுக்குறாங்க. இன்னைக்கு கூட திருமாவளவன் அவர்கள் வந்து கவினோட பேரண்ட்ஸ் அழைச்சிட்டு சட்டமன்றத்தில் வந்து ஸ்டாலின் அவர்களை ஒரு சந்திப்பு ஒன்று நடத்தினார். தைரியமா இருக்குன்னு ஸ்டாலின் அவர்கள் அந்த பேரண்ட்ஸுக்கு வந்து தைரியம். என்ன தைரியமா இருக்கணுமா? நீ தைரியமா இரு, உன்னை 4 நாள்ல உன் பிள்ளை திரும்ப வந்துடுவான்றாரா? இல்லை, மனதளவில் வந்து தைரியமா இருங்க. மனதளவில் தைரியம் என்பது எதை ஒட்டி வரும்? சரி, நம்ம புள்ள ஆறுதல் கொடுக்கக்கூடிய விஷயங்கள் நடந்தால் மனதளவு. ஆமாங்க, நம்ம புள்ள போயிட்டான், சே இதை வந்து இந்த படுகொலையை நிறுத்துவதற்கு ஒரு சிறப்பு சட்டம் இருந்தால் இந்த மாதிரியான விஷயங்கள் நடக்காதுன்னு எல்லாரும் சொல்கிறாங்க. எஜமா என் புள்ள போனாலும் பரவாயில்ல, அடுத்த வீட்டு புள்ள இந்த மாதிரி போகக்கூடாதுன்னு ஒரு சட்டத்தை போட்டாருன்னு தான் ஆறுதல். சும்மா வந்து ஒரு 5 லட்சம் 10 லட்சம் கொடுக்குறது, ஒரு 20 லட்சம் கொடுக்குறது, அது ஆறுதல் இல்லையா? பணம் வந்து ஒரு இடைக்காலமாக அது தேவைப்பட்டாலும் அந்த குடும்பத்துக்கு அந்த பணம் தேவையில்லை. நீங்கள் கவின் குடும்பத்தை பொறுத்த வரையும் பணம் அவங்களுக்கு இதுக்கு சமானம் தானே. ஏன்னா அவங்க ஓரளவுக்கு நல்ல நிலையில் இருக்கிறவங்க, ஒரு அப்பர் மிடில். ஆமாம். அப்போ அவங்களுக்கு என்ன தேவை அதை கொடுக்க சொல்லுங்கள் முதல்வரை. இப்போ இவர் போய் இப்போ பாதிக்கப்பட்ட இடத்திற்கு இது விஜய் மாதிரி தானேங்க இருக்குது. என்னங்க கடைசியில் விஜய் மாதிரி நம்ம சிஎம் ஆக்கி விட்டுக்கிறாங்க. இப்போ துப்புரவு தொழிலாளர்கள் வந்து உண்ணாவிரதம் இருந்தாங்க. சரி, நான் போனால் அங்கே வந்து ஒரு பெரிய ஒரு தள்ளுமுள்ளோ இல்லை ஒரு பெரிய ஒரு மாதிரியான சூழ்நிலை ஆகிடும் அப்படின்னா நான் ஒரு இடம் வரேன், அவங்களுக்கு கொஞ்சம் பக்கத்தில் எங்கன்னா கூட்டு வா, ஒரு 10 பேர் தானே பேசலான்றது சரி, என் இடத்துக்கு அவங்கள கூட்டுவான்றது எப்படி சரியாக இருக்கும்? அதே மாதிரி போய் நான் விஜயை பார்த்து நம்ம முதல்வரும் விஜய் மாதிரி ஆகிட்டாரா என்னன்னு தெரியலையே. பாதிக்கப்பட்ட நேரடியாக கூப்பிட்டு நீ வந்து அழைச்சிட்டு போனது திருமாவளவன். யார் போனால் என்னங்க, பார்த்தது யார்? சிஎம் தானே. அப்போ இல்லை சிஎம் நான் பார்க்க மாட்டேனாரு, நீ வாப்பா நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு நேராக சிஎம் கிட்ட சொல்லாமல் இவர் கூட்டு போயிட்டாரா? அப்போது ஏன் சொல்ல வரேன்னா, இப்போ எங்கள் கூட்டத்துக்கு வந்து இவங்க வந்து அனுமதி தந்தால் சட்டம் ஒழுங்கு பிரச்சனை ஏற்படும்னா, சார் திட்டக்குடி கூட்டம் போட்டோம், அங்கேயும் இந்த மாதிரி ஒரு லெட்டர் கொடுத்தாங்க சார். உடனே திட்டக்குடி சரக காவலில் பண்ணிச்சு, இந்த மாதிரி நீங்கள் விளைச்சத்தில் இது மாதிரி புகார் பண்ணியிருக்காங்க, நீங்கள் சட்டம் ஒழுங்கு கூட்டம் போட்டால் சட்ட ஒழுங்கு பிரச்சனை ஏற்படும் அப்படின்னு அனுமதியை டினே பண்ணி ஒரு லெட்டர் கொடுக்குறாங்க சார். அதை எடுத்து நாங்கள் கோர்ட்டுக்கு போகிறோம். அப்புறம் கோர்ட்டு உத்தரவிட்டது, நாங்கள் கூட்டத்தை திட்டக்குடியில் ஒரு சின்ன அசம்பாவிதம் கூட அங்கே நடக்கலை, இவங்க சொன்ன மாதிரி கூட்டத்தை நடத்திட்டு வந்தோம். அடுத்து விழுப்புரம் வரும். விழுப்புரத்தில் வந்து அனுமதி கேட்குறோம். திட்டக்குடியில் என்ன லெட்டர் கொடுத்தாங்களோ அதே லெட்டரை விழுப்புரத்தில் தராங்க. சரி, விழுப்புரம் லெட்டரை வாங்கிக்கின்னு சரி அடுத்து விருதாச்சலத்தில் கூட்டம் போடுவோம் அப்படின்னு அங்கே போய் எல்லாம் ஏற்பாடு பண்ணி போலீஸ் பர்மிஷன் கேட்குறோம். விழுப்புரத்தில் என்ன லெட்டரை அதாவது திட்டக்குடியில் லெட்டரை வாங்கி விழுப்புரத்தில் அப்படியே கொடுத்தாங்களா அட்ரஸ் மாற்றி, அதே மாதிரி விருதாச்சலத்துலேயும் வந்து அட்ரஸை மாற்றி அப்படியே உங்களுக்கு ரிஜெக்ட் பண்ணுறாங்க, உங்களுக்கு பர்மிஷன் இல்லைன்னு தராங்க. இது எவ்வளவு முட்டாள்தனமான வேலை இது. ஒரு அரங்க கூட்டத்திற்கு பர்மிஷனே தேவையில்லை, ஒரு இன்டிமேஷன் மட்டும் போதும். ஆனால் இவங்க ஏற்கனவே திட்டக்குள்ளே ரிஜெக்ட் பண்ணால் அவங்க ஹைகோர்ட்டுக்கு. அப்போது இது எவ்வளோ ஒரு சில்லித்தனமான வேலை. இப்போ இந்த ஆம்புலன்ஸும் சில்லித்தனம், அதே மாதிரி தான் இது, அதே மாதிரி ஒரு சில்லித்தனமான டிஸ்டர்ப் தான் இது. இப்போ நீங்கள் இதை கடந்து அதாவது ஆம்புலன்ஸ் அந்த சங்க நிர்வாகிகள் வந்து ஒரு கடிதம் கொடுத்து இது கண்டனம் தெரிவித்தாங்க அப்படின்னு ஒரு செய்தி வந்ததை பார்த்துருப்பீங்க. உடனே அந்த செய்தியை பார்த்து இவங்க அந்த சங்க செயலாளர்னு சொல்கிறாங்களோ அவர் ஒரு மறுப்பு அறிக்கை கொடுத்ததையும் பார்த்தீங்க. இப்போ இந்த அறிக்கையை யாருங்க தயார் பண்ணி கொடுத்துருப்பா? இல்லை, இப்போ இந்த இடத்துல நான் ஒரு கேள்வி கேட்குறேன். ரோடு அப்படிங்கிறது சாலை எல்லாத்தையும் மறைச்சிக்கிட்டு பிரச்சாரம் பண்ணுறதுக்கு உண்டான ஒரு இடமா? சரி, மற்றவங்க எங்கே வானத்தில் பண்ணுறாங்க? எல்லாருமே பண்ணுறதை தான் சொல்கிறேன். அப்புறம் ரோட் ஷோங்கிற பேரில் எல்லாரும் பண்ணுறதை தான் நான் சொல்கிறேன். இதில் எடப்பாடியார் தான் வந்து நொட்டுறாரா? எல்லாரும் அப்போ எடப்பாடி பண்ணால் தவறு இல்லை, மற்றவங்க பண்ணுறது தவறு பண்ணுறது சரியா? அப்போ எல்லாரையுமே தான் சார் சொல்கிறேன். அப்போ நீங்கள் போடுங்க. இப்போ வெளிநாட்டுலாம் ஒரு குறிப்பிட்ட அரங்கம் இருக்குமா, அங்கே போய் வந்து பிரச்சாரம் பண்ணுவாங்க. நம்ம ஊர்களே திடல்கள் அந்த மாதிரியான இடங்கள்லாம் இருக்குல்ல. இல்லை, பிரச்சாரமே ரோட்டில் பண்ணக்கூடாதுன்னு வெளிநாட்டுலலாம் சட்டங்கள் இருக்குதுலாம் சொல்கிறாங்கல்ல. அந்த மாதிரி எல்லாத்துக்கும் வந்து நீங்கள் வந்து அதை நடைமுறைப்படுத்துங்க, யார் வேணாங்கிறா? அப்போ உங்களுக்கு போகும்போது அடிக்க ஒரு போலீஸ் நிற்கிது, ஒரு மாடு உள்ளே குறுக்க வந்தால் கூட மாட்டை பிடிக்கிறதுக்கு போலீஸ் நிற்கிது. இல்லை, இப்போ நம்ம முதல்வருக்கு என்னங்க த்ரெட்டு சொல்லுங்கள்? சாதாரணமாக இப்போ வந்து தேனாம்பேட்டிலேருந்து செக்ரட்டரியேட் போகிறார், என்ன அவருக்கு த்ரெட் இருக்குது? இல்லை, இதற்கு முன்னாடி தமிழகத்தில் இருக்கிற முதல்வர்கள் மீது, இவரை விட்டுருங்க, இதுக்கு முன்னாடி இருக்கிற முதல்வர்கள் மீது ஏதாவது இந்த மாதிரியான விஷயங்கள் எதனா நடந்திருக்கா? இல்லை, இப்போ சமீபத்தில் கூட ஷாப்பிங் போயிட்டு வந்த மாதிரி ஒரு வீடியோலாம் பார்த்தோம்ல. ஆமாம்.
அப்போது இங்கே அந்த மாதிரியான சூழலே இல்லைங்க. அதிகபட்சமாக இங்கே குறுக்கிட்டுனா மாடு மட்டும்தாங்க. ரோட்டில் திடீர்னு ஏதாவது ஒரு மாடு கீடு ஓடினா தான் உண்டு. அதுக்கு தான் நீங்கள் அடிக்க ஒரு போலீஸை நிற்பாட்டி வச்சுருக்கீங்க. எதுக்கு வந்து ஒரு பிரதமருக்கு உண்டான அந்த அந்த கான்வாயை பார்த்தோம்னா இதில் பிரதமர் இருக்கிறாரா சிஎம் இருக்கிறாரான்னு தெரியாத அளவுக்கு அதே மாதிரி ஒரு டைட் செக்யூரிட்டி கான்வாய் எதுக்கு வைக்கிறீங்க? அப்போது உங்களுக்கு புரியுதா? இங்கே எல்லாமே செயற்கையாக தான் இருக்குது. அப்படிங்கிற போது இந்த மாதிரி ஆம்புலன்ஸ் குறுக்கு நடுக்கோன்னா அதில் ஒரு கூட்டம் டிஸ்டர்ப் ஆகுதுல்ல. ஏய் ஆம்புலன்ஸ்ப்பா வழிவிடுப்பா. இப்போ நீங்கள் பாருங்கள், இதுக்கு பின்னாடி கூட நீங்கள் இப்போ ஆம்புலன்ஸில் வந்து இவங்க செயற்கையாக விட்டாங்க போனாங்க, அதில் ஒரு சர்ச்சையாச்சு, இவங்க தான் கண்டனம் தெரிவித்தாங்க, இவங்க நாங்கள் சொல்லலைங்கன்னெலாம் முடிஞ்சு போச்சுங்க. ரியலாகவே நாளைக்கு ஒரு ஆம்புலன்ஸ் வருதுன்னு வச்சுங்க, ஒரு பாதிக்கப்பட்ட பேஷண்ட் உள்ளே இருக்கான், அவ்வளோ ஆயிரக்கணக்கில் தொண்டர்கள் கூடி நிற்கிறான், அவனோட மனநிலை எப்படி இருக்கும்? முந்தானத்தை விட்டு ஆம்புலன்ஸ் மாதிரி இன்றைக்கி ஒருத்தன் விட்றான் பாடுறா அப்படின்னு அந்த ஆம்புலன்ஸை நம்ம ஒவ்வொரு தொண்டரையும் வந்து நிறுத்தாத நிப்பாட்டாத அவன் மனதுக்குள்ளே போய் நம்ம பார்க்க முடியாதுல்ல. ஒரு வெறுப்பில் எல்லாம் திட்டு போய் சும்மா ஆம்புலன்ஸை விட்றானுங்கப்பா நிறுத்தி வேறு ஏதோ ஒன்று பண்ணான் சார். அந்த டிஸ்டர்பான நேரத்தில் அந்த பேஷண்ட்டுக்கு ஏதாவது ஒன்று ஆச்சு சார், அது யார் மேலே வரும்? ஒன்று அதிமுக கூட்டத்தில் தொண்டர்கள் அத்துமீறல். ஏன்னா அந்த இடத்துல அவங்க தான் இருக்கிறாங்க. அப்போது அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்தணும் கூட இதுக்கு ஒரு பின்னாடி ஒரு பிளான் இருக்கலாம்ல. அப்படி கூட நம்ம யோசிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குல்ல. சுச்சுவேஷனை கிரியேட் பண்ணுறாங்க, அந்த மாதிரி கிரியேட் பண்ணுறாங்க. இதெல்லாம் வந்து இது வந்து சீப்பை ஒழிக்க வச்சா கல்யாணம் நின்றுன்ற மாதிரி சார். இன்றைக்கி மக்களை மீட்போம் தமிழகத்தை காப்போம்னு ஒரு சுற்றுப்பயணத்தை எடப்பாடியார் வச்சுருக்காரு சார். இது எதை நோக்கினா இன்னும் எடப்பாடியார் எல்லாத்தையும் சொல்லலை. நீங்கள் அதாவது ஒருத்தனை ஏமாத்துறேன்னா அவனுடைய ஆசையை தோணுனா அவங்ககிட்ட இறக்கத்தை எதிர்பார்க்கக்கூடாது. எங்கள் அப்பா 10 வருஷம் வந்து வெளியில் இருந்தார், எங்கள் அப்பா வந்து இறக்கிற தருவாயில் சர்க்கரை நாற்காலியில் கூட எங்கள் அப்பா திரும்பவும் நாம் முதல்வராக வரணும் அப்படின்னு நினச்சாரு. எங்கள் அப்பாவின் ஆன்மா இன்னும் சாந்தி அடையலை. ஏன்னா நாங்கள் ஆன்மாவை நம்புகிறவங்கல்ல, தயிரோட வைக்கிறோம், அப்புறம் முரசொலி பேப்பர் வைக்கிறோம், சப்ளா கட்டை வச்சு பஜனை பண்ணுறோம், அதெல்லாம் செய்கிறோம்ல. இன்னும் மண்சோறு தான் வெளிப்படையாக சாப்பிடல செய்கிறோம். அப்போல்லாம் நாங்கள் அந்த ஆன்மாவில் நம்பிக்கை உள்ளவர்கள். எங்கள் அப்பா ஆன்மா சாந்தி அடையலை, ஒரே ஒரு தடவை நீங்கள் திரும்பவும் திமுகவை ஆட்சியில் அமர வச்சிங்கன்னா எங்கள் அப்பா ஆன்மா சாந்தி அடையுதுன்னு அப்படி கேட்டால் எவனாவது போட்டிருப்பானா? ஓட்டை ஒரு பயம் போட்டிருக்க மாட்டான். அது எங்கன்னா சுத்தட்டங்க அப்படின்னு விட்டுருப்பான். 2 மாதம் கரண்ட்டை ஒரு பில்லு 1 மாதமாக ஆக்குறேன்னு, ஒரு 1.5 லட்சம் அரசு ஊழியர்களை பணிக்கு அமுத்துறேன்னு. எல்லார் வீட்லேயும் எங்கேயாவது ஒருத்தன் ஃபஸ்ட்டு சும்மா இருப்பான்ல, 2 பசங்க இருப்பான். ஏதோ ஒரு லக்கில் ஒரு 1.5 லட்சம் பேராம்பா நம்ம வீட்டில் 2 பசங்க ஃபஸ்ட்டு இருக்குது, ஏதோ ஒருத்தனுக்கு ஒரு வேலை கிடச்சிடாதா அப்படின்னு யாராவது நினச்சிருப்பான். ஒரு 75,000 வந்து +2 படித்த மாணவ மாணவிகளுக்கு இந்த நீர்நிலைகளை பாதுகாப்பதற்கு ஒரு கன்சால்டேட் சேலரியில் வேலை தரேன்னீங்க. சரி, கவர்மெண்ட் வேலை கிடைக்கலாம் கூட பரவாயில்ல, இதுலையாவது வேலை கிடச்சிடாதா அப்படின்னு கொஞ்சம் பேர் நினச்சிருப்பான். இப்படி ஒரு செக்டார் மக்களாக அவங்களுடைய தேவையை கரெக்டாக அறிந்து என்னென்ன டிமாண்ட் இருக்குது இதை நாங்கள் செய்கிறோம் அப்படின்னு அவன் ஆசையை தூண்டுகிற ஒரு தேர்தல் அறிக்கையை வெளியிட்டீங்க. இப்போது கண்ணுக்கு தெரிஞ்சு நம்ம இந்த தேர்தல் அறிக்கைக்குள்ளே கூட போவோனாங்க. எல்லாருக்கும் பொதுவான ஒரு விஷயம், 2 மாத கரண்ட் பில்லை 1 மாதமாக ஆக்குறேன்னாரு சொன்னாங்களா வாக்குறுதி. இது எல்லாரையும் பாதிக்கும்ல. என்ன 2 மாதம் கரண்ட் பில்லை 1 மாதம் ஆகிறேன்னாங்க, ஒன்றே ஆகலைன்னா ஆமாங்க ஆகலை அப்படின்னு சொல்லுவாங்கள்ல. அப்போது இந்த அரசால் சொல்லப்பட்ட அந்த வாக்குறுதிகளை இவங்க என்ன சொன்னாங்க என்ன செஞ்சாங்க அப்படின்னு எடப்பாடியார் எடுத்து வைக்கிற போது அது ஒரு பெரும் வரவேற்பை பெறுது. கரெக்டாக தான் சொல்கிறாரு இந்த மனுஷன், எப்பா இவங்களே பரவாயில்ல பொழுதுதே அப்படின்ற ஒரு எண்ணம் வந்த உடனே, இந்த பெருந்திரள் கூட்டம் வந்த உடனே இவங்க அதை கண்டு அச்சப்படுகிறார்கள். முதல்ல வந்து தன்னுடைய மகனை முதலமைச்சர் வேட்பாளராக முன்னிறுத்துவதற்கு ஒரு திட்டம் இருந்து அவர் அங்கங்கே போனாங்க வந்தாங்க. பட் ஆனால் அது ஒன்றும் பெருசாக ஒர்க் அவுட் ஆகலை. இவரும் அதுக்கு செட் ஆகலை. நம்ம துணை முதல்வரும் அதுக்கு வந்து இன்னும் ஃபிட் ஆகலை. அதுக்குள்ளே வந்து அவர் எங்கேயோ இருக்கிறாருன்னு வச்சிங்களேன். அப்போ வேறு வழி இல்லாமல் முதலமைச்சரே நேரடியாக களத்தில் இறங்க வேண்டிய கட்டாயம் இருக்கிறது. போகிற இடங்களில் ஒன்றும் இப்போ இதே மக்கள் தானே, தமிழ்நாட்டு மக்கள் தானே, என்னப்பா நேற்று என்ன சொன்னேன் எல்லாம் செஞ்சாப்பா அப்படின்னு அந்த மக்களும் கேட்கிற நிலையில் சரி இந்த எதிரில் இருக்கிற கூட்டத்தை ஏதாவது கழிச்சு விட்டு ஏதாவது ஆட்டத்தை கலைக்க முடியுமா? தோக்குறவன் டக்குன்னு நீங்கள் பார்த்துருப்பீங்க, விளையாடுனே இருப்பானுங்க, தோக்குற கண்டிஷன்லே போடா ஆட்டத்தை கழிச்சிட்டு போடா, ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லி ஆட்டத்தை கழிச்சு விட்டு சாதாரணமாக இந்த தாயபாசு இந்த ஆடு புலி ஆட்டம் ஆடுறாங்களே அதில் கூட அப்படி தானே பண்ணுவாங்க நம்மளும். அந்த மாதிரியான ஒரு சின்னத்தனமான வேலையை இன்றைக்கு இவர்கள் பார்க்குறாங்கன்னு தான் எல்லாரும் பேசிக்கிறோம். பல விஷயங்கள் பேசணும். நேரத்துக்கு ரொம்ப நன்றி சார்.